யுக்தா பி தமீரின் நஸ்பி முன்ஃபசிலன். ஸோ இந்த தமீர் நஸ்ப் முன்ஃபசில் பொதுவாக அந்த ஈயா பிளஸ் அதோடைய இஸ்னாத் which may come யூதா which may be brought, அது எப்படிலாம் வரும்? which may come in the following cases. சில கேசஸ் வரும். ஃபர்ஸ்ட் இதா கான மஃபூலன் பிஹி வதகத்தம அலா ஃபஅலிஹி நஹ்வ இய்யாக நஅபுது, இது அஸ்லுஹு நஅபுதுக. இதா கான மஃபூலன் பிஹி வதகத்தம அலா ஃபஅலிஹி, அதாவது மஃபூலன் பிஹா வரும், ஃபேலுக்கு தக்கத்தம அலா ஃபஅலிஹி இட் கம்ஸ் பிஃபோர் த ஃபேல். ஓகே, ஃபர்ஸ்ட் முன்னாடி ஃபேல் கூட வந்துடும். அப்படி ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஈயாக்க வந்து மென்ஷன் பண்ணுவோம். பாருங்க, நாபுதுக்க ஆக்சுவலி ஒரிஜினலி நாபுதுக்க வர்ஷிப். ஆனா இதை வந்து பாசிபிலிட்டிஸ் ஈயாக்க முன்னாடி மென்ஷன் பண்ணுவோம். ஈயாக்க நாபுது, டு யூ அலோன் வி வர்ஷிப். இது நாபுதுக்க வி வர்ஷிப் யூ, டு அலோன் வி வர்ஷிப் சொல்லும் போது முன்னாடி கா போட்டு நாபது போட முடியாது இல்லையா? கா போட்டு நாபது போட முடியாது, ஏன்னா அது அட்டாச் தான் வரணும். அப்ப அந்த சமயம் நம்ம ஈயாக்க வந்து மென்ஷன் பண்றோம். ரெண்டாவது, இதா வகா மஃபூலன் லிமஸ்தரின் முதாஃபின் இலா ஃபாயிலிஹி நஹ்வ ஜியாதுல் முதீரி ஈயான அல்யௌம தர்புக ஈயாய அஷத்து மின் தர்பி ஈயாக்க. இதா வகா மஃபூலன் லிமஸ்தரின் முதாஃபின் இலா ஃபாயிலிஹி, இது வந்து மஸ்தரோட மஃபூல் ஆக வரும்போது மேல பாருங்க, சென்டென்ஸ் பாருங்க, ஜியாரத்துல் முதீரி. ஓகே, இப்போ ஜியாரத்துல் முதீரி வந்து ஜியாரா வந்து மஸ்தர், ஓஹோ முதாஃப் முதீர் முதாஃபி. ஈயான என்னது? மஸ்தருடைய மஃபூல். இதுவும் புதுசு. மஃபூல் நீங்க இன்னும் 2 கேட்டகரி நம்ம பார்ப்போம். இஸ்முல் ஃபாயிலுக்கும் மஃபூல் வரும், இஸ்முல் மஃபூலுக்கும் மஃபூல் வரும். சரிங்களா? அது நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒண்ணு பாருங்க, இதுல ஜியாரத்துல் முதீரி பொதுவா நம்ம பார்த்தது வந்து ஃபெயில் ஃபைல் மஃபூல், உங்களுக்கு ஈஸியா கண்ணு தெரிஞ்சு அழகா வந்துடும். ஹலகல்லாஹு அல் இன்சான, அல் இன்சான வந்து மஃபூல் பிஹி தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த பாடத்துல பாருங்க, ஜியாரத்துல் முதீரி ஈயானா இல்ல, இந்த ஈயானா என்னன்னா இந்த இடத்துல ஜியாராவுடைய மஃபூல் பிஹி. இதை இப்படி எடுத்து பாருங்க, ஜியாரத்துல் முதீரி ஈயானா அல்யௌம. ஜியாரத்துல் முதீரி நம்ம வந்து என்ன செய்யலாம்? டைரக்ட் மஸ்தரா இருக்குது, இன்டைரக்ட் மஸ்தரா மாத்தும். ஜியாரத்து அல் முதீரி ஈயானா அல்யௌம். என்ன அர்த்தம்? தி விசிட்டிங் ஆஃப் தி டைரக்டர் டு அஸ் டுடே, எங்களை வந்து முதிர் வந்து பார்க்க வருவார். இப்போ இது மாத்தினா என்ன மாத்தோம்? நம்ம அன் யஸூர நா அல் முதீர். சரியா? இப்படி மாற்றுவோம். இப்போ மாத்தினா நம்மளால ஈஸியா என்ன செய்ய முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஜியாரத்து வந்து நீங்க இன்டைரக்ட் மஸ்தரா மாத்தினா யஸூர, யாரு அல் முதீரு இங்க என்ன ஆயிடுச்சு? முதீரும் மாறிடும். அதான் சொல்றாங்க இந்த பாயிண்ட்ல, மஃபூலன் லி மஸ்தரின் முதாஃபின் இலா ஃபாயிலி. இல்லையா? இப்போ யஸூரு அன் யஸூர அன் யூஸ் பண்ணதுனால இதோட ஃபாயில் எங்க? அல் முதீரு. இந்த நான் அப்போ என்னது? மஃபூலன் பிஹி. அப்போ இங்க மஃபூலன் பிஹினா இது நம்ம வந்து டைரக்ட் மஸ்தரா மாற்றும் போது அப்போ இந்த ஈயான என்னது? ஜியாரோட மஃபூலன் பிஹி. இப்போ இது என்ன சொல்றோம்? இப்போ மஃபூலன் பிஹி, இது பாசிபிலிட்டிஸ். என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இதுதான் வரும்னு சொல்றாங்க. அதுல 2வது பாசிபிலிட்டி, இதா வகா மஃபூலன் மஸ்தரின் முதாஃபின் இலா ஃபாயிலிஹி நஹ்வ ஜியாரத்துல் முதீரி ஈயானா அல்யௌம். இப்போ ஜர்புக ஈயாய, யுவர் பீட்டிங் ஜர்புனா இது அடிக்கிறது, அடித்தல் இல்லையா? ஏன்னா அது வந்து இப்போ மஸ்தர்ல இருக்கு. ஜர்புனா யுவர் பீட்டிங், ஈயாய
யூ பீட்டிங் டு மீ. நீங்க என்ன அடிச்சது அஷத்து, இட் இஸ் மோர் சிவியர் மின் தர்பி ஈயாக்க, மோர் சிவியர் தென் மை பீட்டிங் டு யூ. நான் உன்னை அடிச்சதை விட ரொம்ப கடுமையா இருந்துச்சு. இப்ப இங்க ஜர்புக்க ஈயாய, ஜர்பி ஈயாக்க மாத்தினா என்ன செய்யலாம் நம்ம? ஜர்புக்க ஈயாய. இப்ப ஜர்புக்கனா யுவர் பீட்டிங். அப்போ யுவர் பீட்டிங் அரபியில் மாத்தணும்னா மஸ்தர்ல இருந்து டைரக்ட் இன்டைரக்ட் பதில்னா அன் தத்ரிப, அன் தத்ரிபனி இல்லையா? அஷத்து மின் ஜர்பி ஈயாக்க, மை பீட்டிங். மை பீட்டிங்னா அதிரிபு, அதிரிபுக்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யலாம், மாற்றலாம். அப்போ உங்களுக்கு டைரக்ட் அந்த மஸ்தர் இருக்கும்போது அந்த மஸ்தருடைய மஃபூல் பியா இந்த ஈயான செயல்படும் போது நம்ம அந்த ஈயாவை வந்து பயன்படுத்துறோம். இது 2வது பாயிண்ட். 3வது இதாவக்க பாத ஹர்ஃபில் அஸ்ஃபி. இது ரொம்ப காமனா வருங்க. இதை நீங்க பார்க்கும்போது ரைத்துக்க ஓ ஈயாவு, ஐ சா யூ அண்ட் ஹிம். எழுதும் போது ராய் தூ க ஹூ அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளவு பொருத்தமா இல்லை இல்லையா? அப்ப என்ன செஞ்சிடணும், ஒரு வாவ் வர்றதுனால உங்களையும் அவரையும் பார்த்தோம். ஆடியும் சரி அப்படின்னு சொல்லும்போது ராய் தூக்க வாஹூன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அட்டாச் பண்ணி தான் வரணும். அப்பதான் நம்ம ஈயாவை கொண்டு வரோம். அதனாலதான் இங்க போட்டிருக்கு இதா வகா பாத ஹர்ஃபில் அத்ஃபி. இட் வில் கம் ஆஃப்டர் தி கேஸ் ஆஃப் இட் கம்ஸ் ஆஃப்டர் தி ஹர்ஃபுல் அத்ஃப். ஹர்ஃபுல் அத்ஃப்க்கு அப்புறம் அது வந்து என்ன செய்யும், வரும். அப்போ ராயத்துக்கு வ ஈயாஹு இன்னி வ ஈயாக்க நாஜிஹானி. நீங்களும் வந்து வெற்றி கொண்டோம். நாஜிஹான் ஐ அண்ட் யூ ஆர் சக்சஸ்ஃபுல். வேற இன்னி வ அர்ஃபத்தை வந்திருக்கு. ஈயாக்க, அப்ப ஈயாக்க நம்ம கொண்டு வரோம். ஏன்னா வக்க சொல்ல முடியாது. இன்னி வையாக்க நாஜிஹானி. ஓகே, நெக்ஸ்ட் இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 இதா வக பாத இல்லா. இட் மே அக்கர் ஆஃப்டர் தி இல்லா. இல்லாக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும், ஈயா கொண்டு வரலாம். மா சால்து இல்லா ஈயாக்க, லா நாபுது இல்லா ஈயாஹு. ஓகே, இல்லா கொண்டு வந்தா அப்போ ஈயாக்க வந்து என்ன செய்யலாம், அது வந்து இடம்பெறும். 4th பாயிண்ட். 5 இதா வகா பாத ஜமீரி நஸ்பின் முத்தசிலின். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதா வகா பாத ஜமீரி நஸ்பின் முத்தசிலின், இட் மே அக்கர் ஆஃப்டர் pronoun of nasab attached form. நஹ்வ ஐன மஜல்லத்துல் முதீர். வேர் இஸ் த மேக்ஸிமம் ஆஃப் த முதீர். இது என்ன செய்யும், எப்போ இடம்பெறும், ஜமீர் நசப் முத்தசில். உதாரணமா ஐன மஜல்லத்துல் முதீர், டைரக்டரோட மஜல்லா மேக்சின் எங்க கேட்குறோம். இப்போ தைத்துஹு ஈயாக, இப்போ அழகா ஃபாஸ்டா கொடுத்துருந்தாங்க. தைத்து ஈயாக வந்து அல்தா ஃபைல், தூ இஸ் த ஃபைல். தை தூ இஸ் த ஃபைல். தூ வந்து மஃபூல் பிஹி யாரை குறிக்கும், முதீரை வந்து குறிக்குது. அப்புறம் ஈயாக, நீங்க இந்த ஈயாக இல்லாம இந்த ஹா கூட சேர்த்தா தை தூ ஹூ ஹா அப்படி வந்துடும். அப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஷன். இதை பிரேக் பண்றதுக்கு தான் இந்த ஈயா வந்து இங்க உள்ள நுழையுது. இட் மே அக்கர் எப்போ வரும், ஜமீர் நசப் முத்தசில். இப்ப இது ஜமீர் நசப் முத்தசில் தானே. இந்த ஹா வந்து எதை குறிக்குதுன்னா, இந்த ஹூ வந்து மஃபூல் பிஹி 1, இந்த ஹாவும் மஃபூல் பிஹி நம்பர் 2. சேம் கிளாஸ்ல இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், ஈயா வந்து கொடுத்துட்டு பிரேக் பண்ணணும். சேம் கிளாஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாருங்க கீழே இருக்கு, கீழே கொடுத்துருக்காங்க. இதற்கான தமீரானி ருத்துபத்தின் வாஹித், சேம் கிளாஸ். ஹூ ஹா வந்து அல் காயிப்ல இருக்கு, சேம் கிளாஸ். வஜப அல் ஃபஸ்லு கமா ஃபில் மிசாலி சாபிக். வஜபனா நெசரி, அல் ஃபஸ்லுனா the break. The separation is necessary kama fil misali sabiq as per the above example. Wa idha ikhtalafa fi rutbati, if the classes are different. அதோடைய கிளாஸஸ் ஒருவேளை அது வந்து காயிப்ல இருக்கு, ஒரு மஃபூல் பிஹி, இன்னொரு மஃபூல் பிஹி வந்து
முகாத்தப்ல இருக்கு, அதாவது அந்த அந்த கேட்டகரியில வருது. அப்போ இருக்கும்போது என்னது, ஜாதல் வஸ்லு வல் ஃபஸ்லு, வஸ்ல் அண்ட் ஃபஸ்ல் போத் ஆர் பெர்மிசபிள். நீங்க என்ன செய்யலாம், ஃபஸ்ல்னா செப்பரேஷன் பண்ணலாம், ஃபஸ்ல்னா இணைச்சும் விடலாம். அல் வஸ்லு வல் ஃபஸ்லு ஜாதனா போத் ஆர் பெர்மிசபிள். நஹ்வ ஐன கிதாபி, வேர் இஸ் யுவர் புக், ஐ மீன் ஐன கிதாபி, வேர் இஸ் மை புக், என்னோட புக் எங்க. அப்போ சொல்றாரு தைத்து க ஹூ, தைத்து ஐ கேவ் க, ஐ கேவ் இட் டு யூ, ஹூ மஃபூல் பிஹி. ஸோ தைத்து நான் கொடுத்தேன், கா வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன், ஹூ வந்து அதை கொடுத்தேன். ஸோ ஐ கேவ் இட் இட் டு யூ. சரியா? அப்போ இந்த கா வந்து அல் முகாத்தபு, ஹூ வந்து அல் காயிபு. ஸோ ருத்துபா வாஹிதா இங்க இல்ல, இது வேற ருத்துபா, இது வேற கேட்டகரி, இது ஒரு காயிப் கேட்டகரி, இது வந்து முகாத்தப் கேட்டகரி. அப்புறம் போது என்ன செய்யலாம், வசல் இணைச்சுன்னு சொல்லலாம், அல்லது தைத்துக்க ஈயாஹு, அல்லது ஃபசல் பண்ணலாம். ஃபசல்னா செப்பரேட் பண்ணிடலாம். தைத்துக்க உங்கள்கிட்ட கொடுத்தேன், ஈயாஹு அதை கொடுத்தேன், ஐ கேவ் இட், ஐ கேவ் இட், ஐ கேவ் இட் டு யூ சொல்லும்போது என்ன செய்யலாம், வசல் அட்டாச் பண்ணியும் விடலாம், இல்லை செப்பரேட் பண்ணியும் விடலாம். ஸோ இது நம்ம வந்து விளங்கிக்கணும். பட் இந்த சேம் கிளாஸா வந்தா இதற்கான தமீரானி மின் ருத்துபத்தின் வாஹிதா, if the two pronouns of the same class, wajabal faslu, there should be mandatory, fasl is mandatory, separation is mandatory, பிரிச்சு விடுறது mandatory, கட்டாயம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கமாஃபி மிசல் சாபிக் as per the above example. நம்பர் 1 பாருங்க, ருத்துபத்துல காயிப் தமாயிருவா, கேட்டகரி ஆஃப் தி தேர்ட் பர்சன். தமாயிருவா நம்மளுக்கு நல்லா தெரியும், ஹுவ ஹுமாவும் ஹிய ஹுமாவும்னு. ருத்துபத்தில் முகாத்தப், கேட்டகரி ஆஃப் முகாத்தப் செகண்ட் பர்சன், ரெண்டாவது முகாத்தபுடைய கேட்டகரி தமாயிருஹா அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்தும். ருத்துபுல் முத்தகல்லிம் தமாயிருஹா அனானாகும். ஸோ இது நம்மளுக்கு தெரியும், அதனால நான் இங்கேயே அதை குறிப்பிட்டேன். சேம் ருத்துபா இருந்தா ஃபசல் முக்கியம், டிஃப்ரெண்டான ருத்துபா இருந்தா வசல் அண்ட் ஃபசல் போத் ஆர் பெர்மிசபிள். அட்டாச் ஃபார்மும் பெர்மிசபிள், செப்பரேட் ஃபார்மும் பெர்மிசபிள். Next, استخرج من درس ضمائر النصب المنفصلة. Please highlight this. ضمائر النصب المنفصلة நம்ம என்ன செய்யணும், பாடத்துல இருந்து உள்ள ضمائر النصب المنفصلة nothing but ஈயா plus and isnad. وذكر سبب الاتيان بكل واحد منها منفصلا. اتيان أتى يأتي اتيانا, to come, the reason for its coming பிக்குல்லி வாஹித் மின்ஹா முன்ஃபஸிலன், தனியா வரதுக்கு உள்ள காரணத்தை வந்து நீங்க என்ன செய்யுங்க, குறிப்பிடுங்கன்னு சொல்றாங்க. முன்ஃபஸிலன் ஏன் வந்துச்சு, இப்போ இந்த 5 விஷயத்தை நம்ம பார்க்கணும். தகத்துமுஹு அலா ஃபஅலிஹா, இட்ஸ் கம்மிங் ஆர் இட் கம்ஸ் பிஃபோர் தி ஃபைல், அது ஒரு கேட்டகரியா, இல்லாட்டி மஸ்தருக்கு மஃபூலா வருது அந்த கேட்டகரியா, இல்லாட்டி உங்களுக்கு ஹர்ஃப் அத்தஃப் அதுல வந்தனால வந்து ஈயா வருதா, அல்லது இல்லா பாத பாத உப்பு பாத உப்போயி இல்லா ஆஃப்டர் த மென்ஷன், ஆஃப்டர் த கம்மிங் ஆஃப் இல்லா, இல்லாக்கு அப்புறம் வர்றதுனாலயா, இல்லாட்டி இந்த தமீர் நசிம் முத்தசிலா இதுல வந்தனால சேம் கிளாஸா இருந்தா அப்போ ஈயா பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உள்ள விஷயங்கள அந்த 5 கேட்டகரியில வந்து எது இதெல்லாம் இருக்கும் நம்ம இந்த பாடத்துல நம்ம எழுதணும். உதாரணமா இந்த பாடத்துல மேல இங்க இல்லா வருது, இப்போ இல்லா இங்கேயா வந்துச்சு, ஈயாக்கையா இங்க வந்தது பிகாஸ் ஆஃப் த உகோ. உகோனா அக்கரிங், உகோ. ஸோ ஈயாக்க ஹஸ் கம் பாத உகோ இல்லா ஆஃப்டர் தி அக்கரிங் ஆஃப் இல்லா, இல்லா வந்தனால ஈயாக்க வருது. இப்போ இன்னி வையா ஹுமால வருது, இதுல பாத்தீங்கன்னா பாத உகுயி ஹர்ஃபில் அர்ஃபி, it has occurred, it has come after the ஹர்ஃப் அத்தஃப். வா வந்தனால இங்க வந்திருக்கு. ஆதத்தைத்து ஈயாஹு, இங்கேயும் ஈயா வந்துச்சுன்னா
சேம் கிளாஸ். ஒரே 2 தமாயிர் இங்க வந்திருக்கு. ஹூவும் வந்திருக்கு, இந்த ஹூவும் வந்திருக்கு. நான் ஐன கிதாபுல் முதீரி, வேர் த புக் ஆஃப் த டைரக்டர். நான் நீங்க என்ன சொல்றீங்க? இப்ராஹிம் என்ன சொல்றாரு? அதைதுஹு இய்யாஹு, ஐ கேவ் இட் டு ஹிம், இட் டு ஹிம். நான் வந்து அதை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்ப 2 வருது இங்க. ஒண்ணு புத்தகத்துல கொடுத்தேன், யார்கிட்ட கொடுத்தேன்? அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். அப்ப அதைது இய்யாஹு, 2 தமீரும் ருத்துபா வாஹிதா, சேம் கிளாஸ்னால ஈயா வந்து நம்ம கொடுத்து விளக்கி இருக்கோம் இல்லையா? கீழேயும் பாருங்க, ஐன தஃபாத்திரு துல்லாபி, வேற வேற த நோட் புக்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நோட் புக் எங்க? அதைதுஹும் இய்யாஹா, ஹாயா வந்து தஃபாத்திருடைய ஜெனரேஷன் ப்ளூரல், ஸோ சிங்கிள் ஃபெமினின். அதைது, ஐ கேவ் இட் டு தெம், ஐ கேவ் இட் டு தெம். இட் இருக்கு, தெம் இருக்கு, ரெண்டுமே சேம் கிளாஸ் ஆஃப் தேர்ட் பர்சன். அப்போ அதை பிரிச்சு ஈயா கொண்டு வந்துருக்கும் இல்லையா? ஸோ ஐன மஜல்லத்தி, வேர் இஸ் மை மேக்சின், அதை தூக்கஹா, இங்க வந்து நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு சொல்லணும். உங்ககிட்ட அதை கொடுத்தேன், உங்ககிட்ட அதை கொடுத்தேன்னு சொன்னதுனால ஐ கேவ் இட் இட் டு யூ. கா வந்து முகாத்தபு, ஹா வந்து காயிபு. ருத்துபா வாஹிதா கிடையாது, டிஃப்ரெண்ட் கிளாஸ். அப்புறம் நம்ம என்ன செய்யல, தனியா ஈயா போட்டு பிரிக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இப்ப பாருங்க, ஐயா ஏ தசாலு, யா உஸ்தாத், உஸ்தாத் கேக்குறாங்க, மஸ்முக்கு யா அஹி, உன் பேர் என்ன? அவருக்கு அந்த அவர் சொல்றாரு, நீங்க ஏன்டா கேட்டீங்க? ஐயா தசாலு. இப்ப என்ன ஆச்சு? தகத்துமு ஃபேலிஹி, ஃபேலுக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ அந்த ஈயாவை நம்ம பயன்படுத்துறோம். ஏன்ட்டியா நீங்க கேட்டீங்க, நம்மள தமிழ்ல சொல்றோம், ஏன்ட்டியா நீங்க கேட்டீங்க. ஏன்ட்டியான்னு சொல்லும்போது என்ன இடத்துலயா நீங்க கேட்டீங்க, ஃபர்ஸ்ட் என்ன வருது? என்னிடத்தில். அப்புறம் தான் நீங்க கேட்டீங்க. அப்போ 2வது தான் வேர்ப் வருது. அப்படி இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆயிரும்? ஈயா கொண்டு வரணும். ஆமா, அவர் சொல்றார், நாம் ஈயாக்கா சலாம், ஆமாப்பா உண்டா நான் கேட்டேன். அப்போ ஃபேலுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்றதுனால ஈயா வந்து கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி இந்த பாடத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் நம்ம என்ன செய்யணும்? இப்போ எல்லாமே பார்த்துடும். அர்ஃபா தப்பு கூட வந்திருக்கிறது பார்த்துடும். எல்லா கேட்டகரியும் அநேகமா இங்க பார்த்துடும். இந்த கேட்டகரி, இது இந்த டைப் எதுக்கு, இந்த மென்ஷனிங் என்ன ரீசன், இந்த டைப் என்ன, ஏன் இது வந்து முன்ஃபசிலா ஜமீர் நசப் முன்ஃபசிலா வந்துச்சு, அதோடைய ரீசன் நம்ம வந்து கொடுக்கும். சரிங்களா? இங்க இது பாருங்க, லன் அன்சா முசாதத்துக்கு ஈயானா, இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. லன் அன்சா முசாதத்துக்கு, லன் அன்சா முசாதத்துக்கு ஈயானா அபதன் இன்ஷாஅல்லாஹ் சொல்றது. We will not forget your musa'adataka, because musa'ada is the musa'adatun, actually it is the masdar form of sa'ada yusa'idu musa'adatun. form 3 ஓட masdar form. இங்க மன்சூப் வந்திருக்கு, will not forget, நசிய இன்சான் லன் நன்சா முசாஅதத மஃபூலுன் பிஹி of the நன்சா. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இது இன்டைரக்ட் மஸ்தரா மாற்றலாம். இன்டைரக்ட் மஸ்தர் கா வந்து மஃபூல் மின் முதாஃப் இலைஹி ஆஃப் முசாஅதத இஸ் முதாஃப், கா முதாஃப் இலைஹி. இப்போ டைரக்ட் மஸ்தரா மாத்தினா லன் நன்சா, ஐ மீன் டைரக்ட் மஸ்தர்ல இருந்து இன்டைரக்டா மாத்தினா நம்ம என்ன செய்யணும்? அன் பிளஸ் ஃபெயில் முதாரி மன்சூப், அதான் நம்மளுடைய கீ இல்லையா? யுவர் ஹெல்ப். ஸோ யுவர் ஹெல்ப்னா துசாஇத நான். இந்த ஈயானா வந்து என்ன இருக்கு? இப்போ ஈயானா வந்து மஃபூலுன் பிஹி ஃபார் திஸ் மஸ்தர், கரெக்ட்? அன் துசாஇதனா இப்படி மாறிடும் அபதன் இன்ஷாஅல்லாஹ். So we will not forget your help forever. உங்களுடைய உதவியை நான் வந்து எப்பவும் ஒரு காலமும் மறக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ நீங்க சொல்லுவீங்க இல்லையா, துசாயித இஸ் த ஐ மீன் துசாயித இஸ் த
ஃபெயில் ஃபைல் முஸ்தத்தி தக்தீரு அந்த திஸ் நா இஸ் மஃபூலுன் பிஹி. இப்போ இந்த நான் வந்து மஃபூலுன் பிஹி இருக்கும்போது இப்போ நீங்க டேட் மஸ்தரை சொல்லும்போது அப்போ இதை என்ன சொல்வீங்க? மஃபூலுன் பிஹி ஃபார் திஸ் மஸ்தர் ஃபார்ம். அப்போ மஃபூலுன் பிஹி நம்ம சோ ஃபார் ஃபெயில் ஃபைல் மஃபூல் தான் பார்த்தோம். மஸ்தர் கூடயும் மஃபூல் வரும், இஸ்முல் ஃபாயில் கூடயும் மஸ்தர் வரும், இஸ்முல் மஃபூல் கூட மஸ்தர் வரும். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். இப்பதான் செகண்ட் விஷயத்தை பார்த்துருக்கேன். அடுத்த இஸ்முல் ஃபாயில் கூட மஃபூல் பிஹி வரதையும் இஸ்முல் மஃபூல் கூட மஃபூல் பிஹி வரதும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். Next verse. Hope this is clear. Where are we? இப்போ நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட். ஸோ இதை முடிச்சிட்டோம். அடுத்து நம்பர் 4. قدم المفعول به على الفعل في كل جملة مما يأتي. قدمنا முன்ன கொண்டு வாங்க. எதை முன்ன கொண்டு வரணும்? மஃபூல் பிஹி அல் ஃபெயில். ஃபெயிலுக்கு முன்னாடி மஃபூல் பிஹி கொண்டு வாங்க. கீழே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் அந்த மாதிரி செய்யணும். இப்போ நஅபுதுக்கான ஈயாக்க நஅபுது, நஸ்தஈனுக்கான ஈயாக்க நஸ்தஈனு, நஸ்தக்ஃபிருக்கான ஈயாக்க நஸ்தக்ஃபிரு. இல்லையா? அப்புறம் ராய்துஹு ஐ சா ஹிம். இது எப்படி சொல்லணும்? முன்னாடி கொண்டு வரணும். அப்ப நம்ம எழுதும்போது இய்யாஹு ராய்து, இய்யாஹு ராய்துஹு. I mean, ராய்துஹு is not there. Actually, இப்படி எழுதுறாங்க. You will understand well. So ராய்துஹு இருக்கு. என்ன சொல்றாங்க? முன்னாடி கொண்டு சொல்றாங்க. இய்யாஹு ராய்து. நான் உங்களை தான் பார்த்தேன். சரி, நான் வந்து அவரை பார்த்தேன். இய்யாஹு ராய்து, ஐ சா ஹிம். அவரை தான் பார்த்தேன். இப்போ இய்யாஹு ராய்து சொல்லிடு. நெக்ஸ்ட். நாதை தனியா உஸ்தாத். சார் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? டிட் யூ கால் மீ உஸ்தாத்? இப்போ என்ன சொல்லணும்? ஈயாய நாதைத்த, ஈயாய நாதைத்த, ஈயாய நாதைத்த யா உஸ்தாத். சார் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அப்போ ஈயாய முன்னாடி கொண்டு வருவோம். புரிஞ்சுங்களா? ஐயாய நாதைத்த யா உஸ்தாத். நெக்ஸ்ட். தத்லுஹா அல் முதீரத்து. The director wants you, seeks you, asks you to come. தத்லுஹா wants, asks her. அவங்கள வந்து டைரக்டர் வந்து வர சொல்லியிருக்காங்க. இப்போ அது முதீரத்தும் தட் பர்சன், ஹாவும் தட் பர்சன். அப்புறம் என்ன செய்யணும்? கட்டாயமாக இடைவெளி விட்டு தான் எழுதணும். எழுதும்போது எப்படி எழுதணும்? அதாவது ஆக்சுவலி இந்த பாடத்து இதுல உள்ளது வந்து தகத்தும் பண்ணணும், ஃபெயிலுக்கு முன்னாடி வரணும். தகத்தும் அல்ல ஃபெயில், அதான் மெயின். அப்போ யா தத்லுஹு அல் முதீரத்து. Director wants her, seeks her, asks her. அவங்கள தான் வந்து டைரக்டர் கூப்பிடுறாங்க. சரி, நெக்ஸ்ட். சாலஹும் அல் முதீரு. இப்போ முன்னாடி ஈயாகும், சேம் ஈயாகும் சால அல் முதீரு. அவங்கள தான் வந்து டைரக்டர் கூப்பிட்டுருக்காங்க. The director asked them